அன்பான தோழிகளுக்கு வணக்கம். வெல்கம் டு மாதவரம் கிச்சன். நான் உங்கள் சாரதா சுந்தர பிரகாசம். இன்னைக்கு நம்ம இந்த ட்ரை நட்ஸை வச்சு ஒரு பர்ஃபி தாங்க பார்க்க போகிறோம். இதை நான் எப்படி பண்ண போகிறேன்னா, இதுக்கு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை. நம்ம இந்த ட்ரை நட்ஸ் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பேரிச்சம்பழத்தை வச்சு நம்ம ஒரு பர்ஃபி மாதிரி செட் பண்ணி அதை இது பண்ண போகிறேன். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட் ஷாப்பில் கிடைக்குது. ஆனால் பயங்கர காஸ்ட்லிங்க இது. இதுக்கு நான் இப்போ எல்லாம் முந்திரி ஒரு 25 கிராம், பாதாம் ஒரு 25 கிராம், இது ஒரு பிஸ்தா ஒரு 10 கிராம் இருக்கும். அதுக்கப்புறம் இது சன்ஃப்ளவர் சீட்ஸு, இது ஒரு 25 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறம் வால்நட் எடுத்திருக்கேங்க, அது ஒரு 25 கிராம். திராட்சை, கிஸ்மிஸ், இது அத்திப்பழம், ஃபிக். இப்போ இதை ரெண்டுத்தையும் விட்டுட்டு இதெல்லாம் இப்போ நம்ம லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எதுக்கு இப்படியே கூட செய்யலாம். ஆனால் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி செய்யும்போது அது ஒரு க்ரன்ச்சி டேஸ்ட், நமக்கு பர்ஃபி சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும். அதுக்காக நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. அதில் இது எல்லாத்தையும் போட்டுடலாம் நம்ம. இப்போ நீங்கள் இதில் வேர்க்கடலை, உடச்சக்கடலை கூட போடலாங்க. உங்களுக்கு விருப்பமாக இருந்ததுன்னா நீங்கள் வேர்க்கடலை உடச்சக்கடலை கூட போடலாம். ஆனால் நான் அதை போடல, இதை மட்டும்தான் போட்டிருக்கேன். இந்த நட்ஸு மட்டுமே. கொஞ்சம் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். அவ்வளோதாங்க. நல்ல ஸ்மெல் வருதுங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்துடலாம். இதை பாருங்கள், இது இப்படியே ஆறட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம பேரிச்சம்பழத்தை மிக்சியில் அரைச்சிக்கலாம். இது 1/2 kgங்க. இது இவ்வளவும் போட போகிறது இல்லை, இதில் பாதி தான் நான் போட போகிறேன். மிக்சியில் சின்ன சின்ன பீஸாக போட்டுட்டு இதை நம்ம கையளவே, இது சீட்லெஸ்ஸுங்க, இதை அப்படியே போட்டுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், பேரிச்சம்பழம் இதோட இந்த ட்ரை கிரேப்ஸையும் போட்டேங்க. போட்டுட்டு இதையும் நம்ம போட்டுக்கலாம். இது கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நல்லாயிருக்கும், ஃபிக்கு. இப்போது இது எல்லாத்தையும் நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேங்க. இதை பாருங்கங்க, பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டேன். இப்போ இதை நம்ம கடாயில் போட்டு வதக்கணும். கொஞ்சம் நெய் போட்டு வதக்கி அதுக்கப்புறம் இந்த நட்ஸ் எல்லாம் போட்டு இது பண்ண உடனே அது ஒரு ஒரு பர்ஃபி ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு வரும். அப்போ நம்ம தட்டில் ஊற்றி கட் பண்ணிக்க வேண்டியது. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் ஹீட் ஆனதும் நெய் ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. அப்புறம் இந்த அரைச்சி வச்ச பேரிச்சம்பழ விழுதை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இது நல்லா வதங்க 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 அப்படியே அல்வா மாதிரி வந்துருங்க. அப்போ நம்ம நட்ஸ் போட்டு கலக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இது கொஞ்சம் வதங்கட்டுங்க.
இப்போ இது கொஞ்சம் வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த டைமில் இந்த நட்ஸை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. அது வரைக்கும் கலந்து விடுங்க. மிக்ஸ் ஆகிடும். இதோட ஈஸியாகவே மிக்ஸ் ஆகிடுங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமு, லோ ஃப்ளேமு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, தீஞ்சு போயிடும். இப்போ கொஞ்சமாக நெய் விடலாங்க. கொஞ்சம் நெய் விட்டிங்கன்னா இந்த பர்ஃபி வந்து பளபளன்னு இருக்கும். அதுக்காக நெய் விடுறது. கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி நல்லா வருங்க நெய் விட்டா. அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து பிளேட்டில் ஊற்றிட்டு செட் பண்ணிடலாம். இது ஏலக்காய் தூளுங்க. கொஞ்சம் ஏலக்காய் போட்டுட்டு வெறும் அந்த விதை மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் சர்க்கரையில் நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொப்பரை தேங்காய் இருந்தால் கூட போட்டுக்கலாங்க. அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் இப்போ அதை போடல, வெறும் நட்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். கொப்பரை தேங்காய் போட்டால் கூட இந்த பர்ஃபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா துருவி போடலாம். அவ்வளோதாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தட்டில் கொட்டி செட் பண்ணிடலாம். இது தட்டில் நெய் தடவி வச்சுருக்கேங்க. பாருங்க, கடாயில் ஒட்டவே இல்லை, அழகாக வந்துருச்சு. இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நல்லா இப்படியே செட் ஆகட்டுங்க. நல்லா ஆறுச்சுன்னா நமக்கு வந்து அழகாக பர்ஃபி மாதிரி கட் பண்ண வரும். மேலே டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் கூட நீங்கள் வந்து மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க. இது இப்படியே ஆறட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கட். அவ்வளோதாங்க. இந்த பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதில் நம்ம சுகரோ வெல்லமோ எதுவுமே போடலை. அந்த வெறும் பேரிச்சம்பழம், அந்த அத்திப்பழம், அந்த இது ஃபிக்கு, இது திராட்சை, காஞ்ச திராட்சை, அதை போட்டு நட்ஸ் போட்டு செஞ்சுருக்கோம். இது ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு மெயினாக கொடுக்கணும். இது தினம் காலையில் நீங்கள் ஒரு லட்டு ஒரு பர்ஃபி அது மாதிரி கொடுக்கலாம். இது லட்டு மாதிரி கூட பிடிக்கலாங்க. இந்த மாதிரி சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.